நடிகர் தனுஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் திரண்ட நிகழ்வில் தனுஷ் அரசியல் எதிர்காலம் குறித்து 2031ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ரசிகர்கள் எழுப்பிய குரல் கோடம்பாக்கத்தையும் கடந்து புனித ஜார்ஜ் கோட்டை வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. தலைவா, நீங்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வர வேண்டும் என்ற குரல் கோடம்பாக்கத்தையும் தாண்டி போயஸ் கார்டன் வாசலிலும் ஒலிக்க துவங்கியுள்ளது. என்ன காரணம்? நம்முடைய தமிழக அரசியல் களம் எப்பொழுதுமே சினிமா துறை பிரபலங்களின் வருகையால் அவர்களின் அரசியல் நகர்வுகளாலும் பரபரப்பாக இருந்து வருகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா முதல் விஜயகாந்த், கமல் ஆரம்பித்து விஜய் வரை திரை நட்சத்திரங்களின் அரசியல் பிரவேசம் தமிழக மக்களுக்கிடையே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வரிசையில் இப்பொழுது நடிகர் தனுஷின் அரசியல் வருகை குறித்து விவாதங்களும் முளைத்துள்ளன. நடிகர் தனுஷின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் திரண்ட நிகழ்வில் தனுஷ் அரசியல் எதிர்காலம் குறித்து 2031ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ரசிகர்கள் எழுப்பிய குரல் கோடம்பாக்கத்தையும் கடந்து புனித ஜார்ஜ் கோட்டை வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. போயஸ் கார்டன் வாசலில் திரண்ட ரசிகர்கள் ஊடகங்களிடம் பேசிய போது, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், சினிமா துறையை சேர்ந்தவர் என்ன செய்ய போகிறார், டான்ஸ் ஆடிவிட்டு போக போகிறாரா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். ஆனால் அந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள்தான் நாட்டையே ஆளப்போகிறார்கள். அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார். 2031ஆம் ஆண்டில் முதலமைச்சர் ஆவார். நாங்கள் அவரை முதலமைச்சராக்குவோம். தலைவா, நீங்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வர வேண்டும். அவர் இதுவரை தனது அரசியல் வருகை குறித்து எதுவுமே அறிவிக்கவில்லை. அதற்குள்ளாகவே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் ஏற்படுகிறது? இவர் வந்துவிடுவாரோ என்ற பயம் ஏன் வருகிறது? இத்தகைய வருடங்களாக தமிழக அரசியலில் திமுக, அதிமுக ஆகிய 2 முக்கிய கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. தமிழக அரசியலில் 2வது இடம் இப்போது எங்கள் தலைவர் விருப்பம் தெரிவித்து அரசியலுக்கு வந்தால் அந்த பாரம்பரிய நிலை மாறும். எதிர்கால அரசியல் சூழலே முற்றிலும் மாறுபடும். தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்கள் தலைவருக்கும் இடையே போட்டியாகவே அது அமையும். முடிவுகள் எல்லாமே தமிழக மக்கள் கையில் தான் உள்ளது. விஜயாக இருந்தாலும் சரி, அவர் முயற்சியை மட்டுமே செய்ய முடியும். கடைசியில் மக்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும். எங்கள் தலைவர் அரசியலுக்கு வர வேண்டும். அவர் வந்தால் அவருக்காக களத்தில் இறங்கி பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். 2 முறை தேசிய விருது வெல்வது சாதாரண விஷயம் கிடையாது. இறைவனின் அருளால் மட்டுமே அவருக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று நெகிழ்ந்து கூறுகிறார்கள் தனுஷின் ரசிகர்கள். ரசிகர்களின் ஆவேச குரல் இப்படி ஒலித்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் பிரபல ஜோதிடர் ரிக்கிநாதன் பண்டிட் அவர் வெளியிட்ட கணிப்பு இந்த விவாதத்திற்கு இன்னும் கூடுதல் எண்ணெயை ஊற்றியிருக்கிறது. தனுஷின் ஜாதகத்தை நேரடியாக ஆய்வு செய்திருப்பதாக சொல்லும் ஜோதிடர், தனுஷின் ஜாதகத்தில் அரசியல் பிரகாசிப்பதற்கான உன்னதமான யோகம் வலுவாக உள்ளதாக உறுதியாக கூறுகிறார். வரவிருக்கும் தேர்தல்களில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை எதிர்கொள்ள பிரதான கட்சியாக யோசித்து வரும்பொழுது தனுஷ் அரசியலுக்குள் காலடி வைத்தால் தமிழக அரசியலில் பிரதான எதிர்க்கட்சியிடமான 2ஆம் இடத்தை மிக எளிதாக பிடித்து விடுவார் என்றும், எதிர்கால தமிழக அரசியல் களம் என்பது விஜய் வெர்சஸ் தனுஷ் என்ற நேரடி போட்டியாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் ஜோதிடர் கணித்துள்ளார். நடிகர் தனுஷ் வெறும் கமர்ஷியல் படங்களில் மட்டுமே நடித்து கடந்து செல்பவர் கிடையாது. அசுரன், கர்ணன், கேப்டன் மில்லர் போன்ற படங்களில் நில உரிமை, ஜாதிய ஒடுக்குமுறைகள், அதிகார வர்க்கத்தின் வன்முறை என்று சமூக அரசியல் தளங்களில் பேசியிருக்கிறார். எண்ணம் போல் வாழ்க்கை என்று தனுஷ் சொன்ன எளிமையான வரிகள் தொடங்கி, நாங்கள் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா என்று மேடையில் அவர் கேட்ட கேள்வி வரை எல்லாமே பெரிய அளவில் கவனம் பெற்றவைதான். போதாக்குறைக்கு தனுஷ் ரசிகர்கள் சில இடங்களில் அறிமுகப்படுத்திய புதிய கொடியும், சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அவர்கள் நடத்தி வரும் அன்னதானம், நலத்திட்ட உதவிகளும் தனுஷ் நிஜ அரசியலுக்கு அஸ்திவாரம் போடுகிறாரா என்ற கேள்வியை ஆழமாகவே எழுப்பிவிடப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் போயஸ் கார்டன் என்றாலே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவில் வீடும், அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அதே போயஸ் கார்டனில் தன் சொந்த உழைப்பால் புதிய வீடு கட்டி அங்கிருந்து தனது பிறந்தநாளை கொண்டாடிய நடிகர் தனுஷை நோக்கி இப்பொழுது குரல்கள் எழும்பத் தொடங்கியுள்ளது. கோடம்பாக்கத்தையும் தாண்டி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பல விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஆனால் தனுஷின் முடிவு என்னவென்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.